ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்டரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் மாடுகளில் இருந்து கிடைக்கிற சீம்பாலை எப்படி பதப்படுத்துறதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல வேர்ல்டு வைடு எப்படி உலகம் முழுவதுமே சீம்பாலை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோம். ஒரு கன்று பிறந்ததுனாக்கா அதுக்கு வந்து 3 லிட்டர் சீம்பால் முதல் நாளே கொடுக்கணும். அதை வந்து 2 மணி நேரத்தில் பிறந்த 2 மணி நேரத்தில் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற சீம்பால் வந்து முதல் தடவை கறந்ததாக இருக்கணும். அதான் 3-1 ரூல்னு சொல்கிறாங்க. 3-1 3-2-1 விதின்னு சொல்கிறாங்க. 3ங்கிறது 3 லிட்டர் பாலை கொடுக்கணும் முதல் நாளே. அந்த 2ங்கிறது வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே, பிறந்த 2 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும். 1ங்கிறது வந்து முதல் தடவை கறந்த பாலை கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் தடவை கறந்த பாலில் தான் இம்யூனோகுளோபின் அதிகமாக இருக்குது. அந்த இம்யூனோகுளோபின் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்க கொடுக்குது. அதனால் இந்த 3-1 ரூல் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாட்டின பசங்கன்னுக்குட்டியில் வந்து இது வந்து 2-2-1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதோட பாடி வெயிட் வந்து பர்த் வெயிட் வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து எக்ஸாட்டிக் ப்ரீடில் வந்து பர்த் வெயிட்டில் ஒரு 5-6% தான் 3 லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நாட்டின பசுக்களில் கன்னுக்குட்டியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அது 2 லிட்டராக வச்சுக்கலாம். அதனால் நம்ம நாட்டின பசுங்களுக்கு 2-1 விதின்னு சொல்லலாம். அதே எக்ஸாட்டிக் ப்ரீடுனாக்க 3-1 விதின்னு சொல்லலாம். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சீம்பாலை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு தேவையான இம்யூனோகுளோபின் அதுக்கு கிடைக்கும். முதல் 4 நாளைக்கு இதை கொடுப்பாங்க. எல்லா சமயத்துலையுமே இந்த சீம்பால் கிடைக்குமான்னா அது தவறான விஷயம். நிறைய காரணங்கள்னால கன்றுக்குட்டிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. சீம்பால் கிடைக்கிறதுல ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் பர்த்ஸ். அதாவது ஒரு தாய் பசு வந்து கன்றுக்குட்டி போடுதுன்னா ஒரு கன்றுக்குட்டி போடாமல் 2-3 கன்றுக்குட்டி போட்டுரும். ஆனால் கறக்கிற பால் சீம்பால் வந்து ஒரு கன்றுக்குட்டிக்கு தேவையானதை தான் கறக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற 2 கன்றுக்குட்டிகளுக்கு சீம்பால் தட்டுப்பாடு ஏற்படும். அதனாலேயும் நம்ம வந்து எக்ஸஸாக சீம்பால் கறக்கப்படும் பொழுது அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அதை பதப்படுத்துறது ரொம்ப அவசியமாயிடுது. அடுத்து மடிவீக்க நோய். கன்று பிறந்த அடுத்த நாளே அல்ல அன்னைக்கே வந்து பாலை கறந்தோம்னா அது மடிவீக்க நோயினால் பாதிக்கப்பட்டதை நம்ம கண்டுபிடிப்போம். மடிவீக்க நோய் பாதிக்கப்பட்ட மடியிலேருந்து கிடைக்கிற சீம்பால் வந்து நிச்சயம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தாக்க டயரியா வரும் கன்றுக்குட்டிக்கு. அதனால் மடிவீக்க நோய் ஒரு முக்கியமான காரணம் சீம்பால் தட்டுப்பாடுக்கு. அடுத்து முதல் தடவை கிடேரி வந்து ஒரு கிடேரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகி கன்றுக்குட்டி போடுதுன்னாக்க அதுக்கு வந்து சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சீம்பால் கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். அதில் சில சமயம் கொஞ்சம் கூட பாலே கிடைக்காது. அது மாதிரி சமயத்துலேயும் நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட சீம்பாலை வேறொரு தாயிட்டேருந்து கிடைச்சதை கொடுக்கலாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா இருக்கும் பால் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நாற்றம் அடிக்கும், திரியாகவும் வரும் சில சமயம். ஆனால் மடி நல்லா இருக்கும், மடி காம்புகள் நல்லா இருக்கும், மடிவீக்க நோய்க்கு அறிகுறியே இருக்காது. ஆனால் பாலில் பாக்டீரியல் லோடு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பட்சத்துலேயும் அந்த பாலை நம்ம வந்து கன்றுக்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. இது மாதிரி சமயங்களில் நாம் மற்ற மாடுகளில் எக்ஸஸாக கிடைக்கிற சீம்பாலை பதப்படுத்தி வச்சுருந்தோம்னா அதை இந்த கன்றுக்குட்டிகளுக்கு கொடுக்கலாம். இந்த முறை வந்து யூஎஸ்ஏல 90% பேர் 90% கறவை மாட்டு பண்ணையாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலாண்டில் அப்படி கிடையாது. இருந்தாலும் ஸ்காட்லாண்டில் ஒரு 70% பண்ணையாளர்கள் வந்து சீம்பாலை பதப்படுத்தி அதை வந்து கொடுக்குறாங்க. அந்த 70% பண்ணையாளர்களில் 90% பேர் ஃப்ரீசர் சீம்பாலை போட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அதை எடுத்து அந்த தாய் பசு வந்து சீம்பால் தட்டுப்பாடு ஏற்படும் போது அந்த தாய் பசுவோட கன்றுக்குட்டிக்கு அவங்க கொடுக்குறாங்க. இந்த முறை வந்து இப்போ தான் இந்தியாவில் நடைமுறைக்கு வருது. நிறைய பெரிய பண்ணையாளர்கள், கறவை மாட்டு பண்ணையாளர்கள் இப்போ வந்து சீம்பாலை பதப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சிறு குறு கறவை மாட்டு பண்ணையாளர்கள் அப்படின்னாக்கா நம்ம லெஸ் தென் 50 பசுக்களை வச்சுருக்கவங்கள சொல்லலாம். அதிக பெரிய பண்ணையாளர்கள்லாம் 100 பசுக்களுக்கு மேலே வச்சுருக்கவங்கள சொல்லலாம். இப்போது 50க்கு கீழே உள்ளவங்க யாருமே பதப்படுத்துறது இல்லை. ஒரு சிலர் தான் 100 பசுக்களுக்கு மேலே வச்சுருக்கிற கறவை மாட்டு பண்ணையாளர்கள் ஒரு சிலர் தான் இந்தியாவில் சீம்பாலை பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விரைவிலேயே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஸ்டோர் பண்ணணும், சீம்பாலை பதப்படுத்தணும்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சீம்பாலை கறந்த உடனே அந்த அறை வெப்பநிலையிலேயே அது ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தோம்னாக்க ஒரு 1/2 மணி நேரத்திலேயே கறந்தப்போ இருந்த பாக்டீரியலோடு அப்படியே 2 மடங்கு ஆகிடும்.
இப்படி இருக்கிற 2 மடங்கான பாக்டீரியாலோட அதிகமான சீம்பாலை நம்ம வந்து அடுத்து கண்ணுக்குட்டி கொடுக்கும் பொழுது டயரியா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் உடனடியாக 2 வழி இருக்குது. ஒன்று ரெஃப்ரிஜரேஷன் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது 4 டிகிரி செல்சியஸில். அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் 7 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கலாம் அதே கண்ணுக்குட்டிக்கு. இல்லைன்னா அதை ஃப்ரீசரில் -20 டிகிரியில் வச்சிங்கன்னாக்க அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம். அதாவது ஒரு தாய் பசு ஒரு கண்ணுக்குட்டியை போடுது, ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டியை போடுது, எக்ஸஸாக பால் கறக்குது, தேவைக்கு அதிகமாக பால் கறக்குதுங்கிறப்போ அது அந்த எக்ஸஸான பாலை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கிறோம் -20 டிகிரியில். முதல் கண்ணுக்குட்டி நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து அந்த தாய் பசு ப்ரெக்னென்ட் ஆகி 2வது கண்ணுக்குட்டியை போடுது. அந்த சமயத்தில் அதுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுது, மடிவீக்க நோய் வந்துடுது, ஒழுங்காக பால் கொடுக்க முடியலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2வது கண்ணுக்குட்டி சீம்பால் இல்லாமல் தட்டுப்பாடு ஏற்படும். அந்த சமயத்தில் முதல் கண்ணுக்குட்டி போட்டப்போ கிடைச்ச எக்ஸஸ் பாலை ஃப்ரீசரில் வச்சுருந்துருப்போம். அதை வந்து நம்ம கரெக்டாக லேபிள் பண்ணி வச்சுருப்போம். தாய் பசுவோட டேக் நம்பரை லேபிள் பண்ணி இந்த தாய் பசுக்கிட்டேருந்து தான் கிடைச்சிது இந்த சீம்பாலுங்கிறத நம்ம லேபிள் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்துருப்போம். அதை எடுத்து 2வது கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த 2வது கண்ணுக்குட்டி சீம்பால் தட்டுப்பாடு இல்லாமல் நல்லா சீம்பாலை குடித்து அதுக்கு தேவையான ஐஜிஜி அது கிடைக்கப்பெற்று அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். இதுதான் இந்த ஃப்ரீசர் டெக்னிக்கோட அட்வான்டேஜ். அதனால் இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணலாம் 4 டிகிரி செல்சியஸில் வச்சு. அந்த பிறந்த கண்ணுக்குட்டிக்கு நீங்கள் தொடர்ந்து 7 நாளைக்கு கொடுக்கலாம். அல்லது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அடுத்த கண்ணுக்குட்டிக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான டெக்னிக். இது இல்லாமல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல்ஸ்னாக்கா இப்போ ஃபார்மிக் ஆசிட், ப்ரொபியானிக் ஆசிட், பொட்டாசியம் சார்பேட், ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் வந்து சீம்பாலோட கலந்து அது கெட்டு போகாமல் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இந்த கெமிக்கல்ஸ் கலக்கிறதுனால ஐஜிஜியோட அது ரியாக்ட் ஆகி ஐஜிஜியோட எண்ணிக்கை கம்மியாகிடுது. அதனால் குடிக்கிற கண்ணுக்குட்டிக்கு வந்து ஐஜிஜியோட லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகிடுது. அதனால் இந்த டெக்னிக்லேயே முக்கியமானது வந்து ஃப்ரீசர் டெக்னிக் தான். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கூட வந்து அவ்வளோ நல்லதில்லை. அதனால் எப்போவுமே பாலை பதப்படுத்துறதுக்கு சீம்பாலை பதப்படுத்துறதுக்கு ஃப்ரீசர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இந்தியாவில் பெரிய பண்ணையாளர்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விரைவில் இன்னும் 5லேருந்து 10 வருஷத்தில் எல்லா சிறு குறு விவசாயிகள் 5 மாடு 10 மாடு 2 மாடு வச்சுருக்கவங்க கூட பதப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது காலத்தின் கட்டாயம். விரைவில் இதை பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் த சேனல். நன்றி, வணக்கம்.